ஹலோ பேக்கர்ஸ், இன்றைக்கி நம்ம ரசமலாய் ஃப்ளேவரில் ட்ரீம் கேக் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரசமலாய் பேஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 2 முட்டை எடுத்துக்கிறேன். நல்லா நுரப்பொங்க பீட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இதையுமே நல்லா பீட் பண்ணிவிட்டு ஐசிங் சுகர் 1/2 கப் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கிறேன். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி க்ரீமியாக ஒயிட் கலரில் வரணும். வெனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூனும் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ரசமலாய் எசன்ஸும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கிறேன். அடுத்து மைதா 1/2 கப் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து அதையும் லைட்டாக ஒரு பீட் பண்ணிவிடுங்க. ஓவர் பீட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம பேட்டர் ரெடி. இதை மோல்டில் ஊற்றிடலாம். நல்லா டேப் பண்ணிவிட்டு ப்ரீஹீட்டட் ஓவனில் 180 டிகிரி செல்சியஸில் 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட பேஸ் ரெடி. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். டாப்பில் உள்ள லேயரை கட் பண்ணிடலாம், ஏன்னா அது கொஞ்சம் எக் ஸ்மெல் வரும். நெக்ஸ்ட் ஒரு லேயர் ட்ரீம் கேக் பேஸில் வைக்க கட் பண்ணிக்கிறேன். இதை தான் வைக்க போகிறேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போது லேயர் பண்ணிடலாம். பேஸ் வச்சுக்கிறேன். அடுத்து சோக்கிங்க்கு ரசமலாய் போட்டுக்கிறேன். அடுத்து விப்பிங் க்ரீம் ஒரு 50 கிராம் எடுத்து நல்லா லெவல் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ரசமலாய் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே ஒயிட் சாக்லேட் கனாஷ் ஆட் பண்ணிக்கிறேன். இதையுமே நல்லா லெவல் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக ஒயிட் சாக்லேட் மெல்ட் பண்ணி ஊற்றிக்கிறேன். அதையும் லெவல் பண்ணிவிட்டு ஒரு ரசமலாய் மேலே வச்சுட்டு கார்னிஷிங்க்கு ட்ரைட் ரோஸ் பெட்டல்ஸ் போட்டுக்கலாம். 20 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் நம்மளோட சூப்பரான ரசமலாய் ட்ரீம் கேக் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு ரெசிபியோடு வரேன். பை பேக்கர்ஸ்.